போத வகுப்பில் சிவஞான போத வகுப்பிலே நாம் இதுவரைக்கும் ஒரு 3 சூத்திரம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த 3 சூத்திரத்தில் 3வது சூத்திரத்தினுடைய முதல் 3 அதிகரணங்களையும் நம்ம பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். சரிதானே? இது வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கு நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதிகளை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 3ஆம் சூத்திரத்தினுடைய தன்மை என்ன, இந்த 3ஆம் சூத்திரத்தில் எதை பற்றி பேசப்படுகிறது என்றால், 3ஆம் சூத்திரத்திலே ஆன்மாவினுடைய இயல்புகளை பற்றி பேச தொடங்குகின்றார். ஆன்மா என்பது எது, உள்ளபடியே ஆன்மா என்பது உண்டா இல்லையா என்பதை பற்றி பல கேள்விகள் நம்முடைய இந்திய மெய்யியலே உண்டு. ஆன்மா என்று தனிப்பொருள் இல்லை என்றும், ஆன்மா என்பது பிரம்மம் மட்டும்தான் என்பதும். ஒரு 5 வாங்கிட்டு சொல்லுங்க போதும். நறுக்கி நான் இருக்கு ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. இந்த ஆன்மா என்பது ஒரு இல்பொருள் என்றும், ஆன்மா என்பது உள்பொருள் தான் என்றும், ஆன்மா என்பது அறிவுடையதாக இருப்பதனாலே அது பிரம்மம் தான் என்றும், பிரம்மமானது அறிவு முற்றையுடையது, அதனாலே பிரம்மத்திலிருந்து வேறுபட்டது ஆன்மா என்றும், இப்படியாக பல்வேறு விஷயங்கள் ஆன்மாவினை பற்றி பேசப்படுகிறது. சரிதானே? அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, உடம்பு தான் ஆன்மா என்றும், உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகள் தான் ஆன்மா என்றும், பலவாறு மாதிரியான குழப்பமான செய்திகள் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதனாலே ஒவ்வொன்றையும் எடுத்து மறுக்கும் விதமாக ஒரு 7 தத்துவங்களை எடுத்து இதெல்லாம் ஆன்மா இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த 3ஆம் சூத்திரம் எழுந்திருக்கிறது. சரிதானே? அதில் சூன்ய ஆன்மவாதி, தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, பிரம்மான்மவாதி, சமூக ஆன்மவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7 பேர் அதில் இருக்கிறாங்க. இதில் அந்த முதல் சூத்திரம் நாம் விரிவாக பார்த்துருக்கிறோம். அதில் அந்த முதல் அதிகரணம் பார்த்திங்கன்னா இதில் சூன்யம் ஆன்மா, சூன்ய ஆன்மவாதம் என்று சொல்லக்கூடிய பௌத்தர்களை மறுத்திருந்தார். அதெல்லாம் விரிவாக 2 வகுப்பில் பார்த்துருக்குறோம். அடுத்தது நம்ம 2வது அதிகரணம் பார்த்திங்கனாக்க தேகம் ஆன்மா என்ற ஒரு விஷயம். தேகம் எப்படி வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாமும் சேர்ந்த இடத்துல ஒரு சிவப்பு நிறம் உண்டாகிறதோ, அதுபோல் உடம்பில் உள்ள கருவிகள்லாம் சேர்ந்து இயங்கும் பொழுது ஆன்மா என்கின்ற தன்மை ஏற்படுகிறது என்பதாக அவங்களுடைய கருத்து. அது தேகான்மவாதியினுடைய கருத்து, அதை மறுத்தது. அடுத்தது 3ஆம் அதிகரணத்தில் ஐம்புலன் தான் ஆன்மா, புலன்கள் ஆன்மா என்று சொன்னவர்கள், அவர்களுடைய கருத்தையும் நம்ம அங்கே மறுத்திருக்கிறோம். சரிதானே? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அதிகரணம் பாருங்கள், 3வது சூத்திரத்திலே 4வது அதிகரணம். அதில் ஒரு பாடல் தான் இருக்குது. இந்த அதிகரணம் முழுக்க பார்த்தீங்கன்னாலே, அதாவது இந்த 3வது சூத்திரத்தில் உள்ள 7 அதிகரணங்களுமே ஒரு பாடலையே கொண்டிருக்கிறது. சரிதானே? அதனால் இப்போ பார்க்க போகிறது 3:4:4:1 இல்லையா? 3:4:1 அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த அதிகரணத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, புரியட்ட தேகம் ஆகிய சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கருத்து, அவர்களே இங்கே மறுக்கிறார்கள். இந்த சூக்கும தேக ஆன்மாங்கிறது யார் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? அவங்க பேர் இங்கே இல்லை, அது சித்தியாரில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சூக்கும தேகம் எப்படி ஆன்மாவாக இருக்க முடியாது என்பதை இந்த பாட்டில் சாதிக்கிறேன். அது இந்திரியம் ஆன்மா அன்று என்ற வழி, இந்திரியங்களை உள்நின்று இயக்கும் புரியட்ட தேகம் ஆன்மா என்னும் சூக்கும தேக ஆன்மவாதியை மறுத்தது என்பது இந்த அதிகரணத்தினுடைய விளக்கம். சரி, இந்த பாட்டை படிக்கட்டுமாப்ப? அவ் உடலின் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாங்கிடப்ப, கிடப்பதானே? கிடப்பதுவா? கிடப்ப செவ்விதின் அவ்வுடலில் சென்று அடங்கி அவ்வுடலின் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல் உடல் நீ அல்லை மற்று என்று சொல்லுகிறார். நீ அல்லை என்று சொன்னதுனால இந்த பாட்டு, இந்த கருத்தை யார் சொன்னானோ அவனை நோக்கி கூறிய பாட்டாக அமைந்திருக்கிறது. சரிதானே? நீ அல்லைன்னா முன்னிலை ஏவல் அந்த இடத்துல அதில் இருக்குது. உடல் நீ அல்லை மற்று என்று சொன்னார். என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? அவ் உடலின் நின்று உயிர்ப்ப, அந்த இடத்துல அவ் உடல் அப்படிங்கிறது அது என்ன? அவ் உடல் அந்த இடத்துல அப்படிங்கிறது எதை குறிக்குது? அவ் அந்த சுட்டை தானே கேட்குறேன், அது என்னது? பண்டரி சுட்டு. ஏன்னா அவ்வுடலின் சொல்லப்பட்டதுனால இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு உடல்னு இங்கே வருகிறது. அதில் ஏற்கனவே சொல்லப்பட்டதாகிய உடம்பா என்னவா இருக்க முடியும்? இப்போ நமக்கு தெரிஞ்ச உடம்பு என்னது இது வரைக்கும் பார்த்ததில்லை? தூள உடம்பு நமக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு நேராக தெரிஞ்சது அதுதானே. இப்போ சூக்கும தேக ஆன்மவாதியை பற்றி நம்ம மறுக்க போகிறோம். இப்போ சூக்கும தேக ஆன்மத்துக்கு முன்னாடி கீழே தேக ஆன்மவாதியும் ஒருத்தனே மறுத்திருப்பான்.
அப்போ தேகம் ஏற்கனவே அறியப்பட்டது ஒன்று நமக்கு. இப்போ இந்த உடம்பு தான் முதல்ல ஆன்மான்னு ஒருத்தன் அறிஞ்சு சொல்லியிருக்கான், அவனுடைய கருத்தை நம்ம மறுத்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டது அவ்வுடம்பு என்று சொல்லப்பட்டது ஏற்கனவே இருப்பதாகிய தூள உடம்பு. அப்போ தூள உடம்பு நின்று, அப்போ தூள உடம்பு இருக்கும் பொழுதே சூக்கும தேகம்தான் உயிர் அப்படின்னு சொன்னான்னாக்க, இப்போ தூள தேகத்திலிருந்து சூக்கும தேகம் வேறுபட்ட ஒன்று. இப்போ சூக்கும தேகம் இயங்குனதுன்னா தூள தேகத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா சூக்கும தேகமே ஒரு அறிவுடைய பொருள் போல இவன் சொல்கிறான் இல்லையா? இப்போ அப்போ அதுக்கு தூள தேகம் என்பது தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கும். சூக்கும தேகம் என்பது எதை சார்ந்து தான் நிற்கும்? இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு தூள தேகம்னு ஒன்று இருக்கணும். தூள தேகம் இல்லாமல் சூக்கும தேகத்துக்கு வேலை உண்டா? அது நின்று வேலை செய்கிறது இடம் கிடையாது, பின்னாடி இருக்குது. காரணம் சூக்கும தேக உருவெண்ணில்னு ஒரு பாட்டு சித்தியார் பாட்டு பார்க்க போகிறோம், பின்னாடி இருக்குது. அப்போது அவ்வுடலின் நின்று, அப்போது இந்த உடம்பு இருக்கும் பொழுதே, இந்த உடம்பு இருக்கும் பொழுதேன்னா அப்போ சூக்கும தேகத்துக்கு இந்த உடம்பு இல்லாத வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி நீ கருத்து சொல்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொண்டு வர்றது. அவ்வுடலின் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாங்கிடப்ப, ஐம்பொறிகளும் இருக்க. அப்போது இந்த உயிருக்கு அறிவு நிகழணும்னா இந்த தூள தேகமாகிய கருவிகளும் வேணும், ஐம்பொறிகள் ஆகிய கருவிகளும் வேணும். சரிதானே? இப்போ சூக்கும தேக ஆன்மா அப்படின்னு சொல்ல ஏன் சொல்கிறான்னா, கனவுல கூட கனவுல சூக்கும தேகத்துக்கு வேலை உண்டு. கனவு நிலையில் சூக்கும தேகம் தான் தொழில்படுகிறது. அங்கே சூக்கும தேகத்தை வைத்து கொண்டு தான் உயிர் அனுபவப்படுகிறது. சரிதானே? அப்போ சூக்கும தேகமானது ஒரு வித அனுபவத்தை கொடுக்குது உயிருக்கு. அந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது இந்த உடம்பும் இந்த ஐம்பொறிகளும் தேவையில்லாமல் இருக்குது, அது இல்லாமலே பயன் கொடுக்க முடியும். ஆனால் கனவு நிலையில் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ கனவுக்கு அப்பாற்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையானா இருக்கா இல்லையா? அந்த நேரத்தில் சூக்கும தேகத்துக்கு வேலை உண்டானா இல்லை. அப்போ உயிருக்கு இருக்கக்கூடிய உடம்பு என்னன்னா அதுக்கு மேலே ஒரு உருவம் இருக்குது. அதான் நம்ம காரண கஞ்சுக குண சூக்கும சரீரம்னு சொல்லுகின்றோம். சரிதானே? அப்போது இவன் என்ன கருத்து சொல்கிறார், எப்படி தூள தேகம் என்பது ஒரு கருவியோ அதே மாதிரி சூக்கும தேகம் ஒரு கருவி என்பதை நீ உணர்ந்து கொள். சூக்கும தேகத்தை நீ முதன்மையாக உயிர் என்று சொன்னீங்கன்னாக்க அது மட்டுமே போதும் உயிருடைய அறிவு செயல்பாட்டுக்கு. நீ சொல்லக்கூடிய தூள தேகம் என்பது தேவையில்லாத ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்ல வராங்க. சரிதானே? இப்போ அவ்வுடலின் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாங்கிடப்ப செவ்வீதின் அவ்வுடலில் சென்று அடங்கி, அவ்வுடலில் சென்று அடங்கினா அந்த உடம்பு ஐம்பொறிகளும் வேலை செய்யுது. இப்போ என்னன்னாக்கா உறக்கத்தின் பொழுது தான் சூக்கும தேகத்துக்கு நம்ம தனியாக வேலை சொல்லுகிறோம், அது கனவு நிலையில் தான். அப்போ கனவு நிலையில் உயிர் அறிவுக்கு உரியக்கூடிய அந்த ஐம்பொறிகளும் உடம்பும் இருந்தாலும் கூட சூக்கும தேகம் அதை பற்றி ஒரு வேலையும் செய்யவில்லை. பின்னாடி என்ன பண்ணுது, திரும்பவும் நனவு நிலையில் இதை உடம்பு பற்றி கொண்டு தொழில் செய்யுது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ நனவு நிலையிலும் உயிர், அது உயிராக இருந்தது என்ன பண்ணணும், நனவு நிலையில் அதுக்கு எந்த ஒரு துணையும் இல்லாமல் இருக்கணும், தேவைப்பட்டிருக்கணும். இப்போ கனவு நிலையில் அது உடல் இல்லாமலும் ஐம்பொறி இல்லாமலும் வேலை செய்கிறது, அது உயிர் என்றால் அதுக்கு நனவு நிலை எதுக்கு, அதுக்கு என்ன தேவைப்படுது, ஏன் ஒரு கருவி தேவைப்படுகிறது அதுக்கு? இந்த தூள தேகம் எதற்கு தூள தேகத்தை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இவர். சொல்லுறது புரியுதா இல்லையா உங்களுக்குலாம்? என்ன சொல்கிறேன்னு, நனவு நிலையிலே ஸ்தூல தேகத்தை சார்ந்து இருக்கக்கூடியதாகிய அந்த 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 சூக்கும தேகம் கனவு நிலையில் சார்ந்தில்லை. அப்போ அதை வைத்துக்கொண்டு அதுதான் உயிர் நம்ம சொல்லுகின்றான் என்றால், அப்போ நனவு நிலையில் உயிராக இருக்கும்பொழுது நனவு நிலையில் இருக்கிறதுக்கு துணை தேவைப்படுகிறது, நனவு நிலையில் அது தன்னிச்சையாக செயல்படலாமே என்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க போகிறார். அதுதான் செவ்வீதின் அவ்வுடலில் சென்று அடங்கி, அதான் அவ்வுடல் இல்லையா, திரும்ப அவ்வுடல்னு சொல்லப்படுகிறது. அந்த உடலில் இருந்தும் இல்லாமலும் தூங்கும்போது நமக்கு கருவிகள் செயல்படலை, அப்போ சூக்கும தேகம் இருக்குது. நடுநிலையில் சூக்கும தேகம் உடம்போடு தொடர்பு கொண்டு இருக்குது. அப்போ அடங்கி அவ்வுடலின் வேறு ஒன்று கொண்டு விளையாடி, அப்போ இந்த உடம்பு இல்லாத வேறு ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு அந்த சூக்கும தேகம் கனவு நிலையிலே விளையாடுகிறதுன்னார். அது என்னது, அதற்கு மேலே இருக்கக்கூடிய உடம்பு. ஏன்னா நமக்கு உடம்பு 5 காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், அப்புறம் சூக்கும சரீரம். அப்போ சூக்கும சரீரத்துக்கு மேலே விஷயங்கள் இருக்குது. அப்போ சூக்கும சரீரம் எதை சார்ந்து நிற்கும், அப்போ அதுக்கு மேலே உள்ள விஷயத்தை நமக்கு தெரியும். 5 உடல்களுமே ஒன்றுக்கு ஒன்று ஸ்தூலம்னு பார்த்துருக்கோம் நம்ம. சரிதானே? இப்போ காரண சரீரத்தை விட கஞ்சுக சரீரம் கொஞ்சம் ஸ்தூலமானது, கஞ்சுக சரீரத்தை விட கொஞ்சம் குணசரீரம் ஸ்தூலமானது, குணசரீரத்தை விட சூக்கும தேகம் கொஞ்சம் ஸ்தூலமானது, சூக்கும தேகத்தை விட ஸ்தூல சரீரம் ஸ்தூலமானது. ஒன்றுக்கு ஒன்று இது பெருசுன்னு சொல்கிறோம். அப்போது ஸ்தூல சரீரம் என்பது சூக்கும தேகத்தை சார்ந்து நிற்கும், சூக்கும தேகம் என்பது குணசரீரத்தை சார்ந்து நிற்கும். அது சந்தேகம் இல்லையா? அப்போது எப்படி இது நனவு நிலையில் ஸ்தூல தேகத்தை சார்ந்து இருக்கிறதோ அதே மாதிரி கனவு நிலையில் எதை சார்ந்திருக்கும், அது முன்னாடி இருக்கக்கூடியதாக குணதேகத்தை சார்ந்திருக்கும் என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதுதான் சொல்லுகிறார், வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல், திரும்பவும் அதை விட்டுரும்.
உடல் நீ அல்லை, அப்படிப்பட்டதாகிய உடம்பு. இந்த இடத்துல உடம்பு சொல்லப்பட்டது, அதுக்கு அந்த சூக்கும தேகமாகிய உடம்பு நீ கிடையாது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேக ஸ்தூல தேகமும் நீ கிடையாது, அதற்கு முன்னாடிதாக இருக்கக்கூடிய குணசரீரமும் நீ கிடையாது. இது எல்லாமே என்னது தான்? கருவி என்று இதில் சூக்ஷ்மமாக சொல்லுகிறார். இதுதான் அந்த பாடலை கருத்து. இது என்ன மறுக்கிறார்? அந்த கரணம் என்பது சூக்கும தேகம் என்பது ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஸ்தூல தேகத்தை சூக்கும தேகத்தை ஆன்மா என்று ஏன் சொல்லுகிறார்கள்னா, அது கனவு நிலையில் இயங்குவதற்கு உதவி பண்ணுகிறது இல்லையா, அனுபவத்துக்கு உதவி பண்ணுகிறது இல்லையா, அப்படிங்கிறதுனால உடம்பு இல்லாமலே வேலை செய்கிறதுனால இந்த உடம்பினை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க சொல்கிறோம். இப்போ நம்ம ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த நனவு நிலையில் திரும்ப அது எதுக்கு உடம்பு தேவைப்படுகிறது? அப்போ உடம்பே இல்லாமலே அது கனவுல வேலை செய்யும் போது நனவுல வேலை செஞ்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அப்போ நனவு நிலையில் மட்டும் உன்னை சார்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனும் பொழுது அது இன்னொரு நிலையிலே நிச்சயமாக சார்ந்து தான் வேலை செய்யும். அப்போது கனவு நிலை முதலான நிலைகளில் சூக்கும தேகமானது அதற்கு முன்பு உள்ள தேகங்களை சார்ந்து நிற்கும், நனவுல அதற்கு கீழே இருக்கக்கூடிய தேகத்தை சார்ந்து நிற்கும். அதனால் இதுவும் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு கருவி தான். அதனால் நீ அதை உயிர் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். விளங்குதா பாட்டு? அதான் பாதி நேரம் அதுக்கு வேலை செய்யாத மாதிரி. ஆமாம், இந்த சூழல்ல பகல்ல அதுக்கு வேலை இல்லை. ஆமாம் ஆமாம், கனவுல மட்டும்தான் அது கனவுல வேலைங்கிறத மாதிரி ஆயிடுது. முக்கியமாக நமக்கு இப்போ நம்மளை பொறுத்தவரை கனவுங்கிறது ஒரு அனுபவம், அது ஒரு அவத்தை இன்னும் சொல்லணும்னா அதை நம்ம ஒரு மெயினான அனுபவமாக எடுத்துக்கிறது இல்லையே. இந்த உலகத்தில் நம்ம நனவுல இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் நம்ம பெருசாகவே எடுத்துக்கொள்வோம். இப்போ நனவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு காரணத்தை சொல்லாமல் கனவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு காரணம் சொல்லி அதே போல் உயிர்னு சொல்ல வேண்டியதே ஒரு பொருத்தமற்ற ஒரு கூறாக இருக்குது. சரிதானே? அதனால் இந்த கருத்தை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் சித்தியாரில் 200வது பாட்டு. இந்த பாட்டை படிக்கிறேன். சூக்கும உருவதெண்ணில் ஸ்தூல காரணம் அதாகும், ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவ சேதனம் பின் நீக்கிய சூக்குமத்தை நிற்பதோர் உருவுண்டு எண்ணில் ஆக்கிடும் உருவமெல்லாம் அசித்துமாய் அனித்தமாமே அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டு வச்சிருக்கீங்களா யாராவது கையில்? சித்தியார் பாட்டு 200வது பாட்டு. சூக்கும உருவது என்கிட்ட இருக்கு, நீங்க வச்சுங்க. சுபக்கம் தானே? சுபக்கம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகம் மட்டும் பெருசாக போட்டு தான் எல்லாத்தையும் ஒரு தோசை சிவமஞ்சரின்னு போடுறீங்களா? இல்லை இல்லை, அது ஒரு பக்கம் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சிவாச்சாரியார்னா எல்லாத்துலேயும் கலந்து தானே வருவாங்க. சூக்கும உருவதெண்ணில் தூள காரணம் அதாகும், ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவ சேதனம் வடிவு அசேதனம் பின் நீக்கிய சூக்குமத்தே நிற்பதோர் உருவுண்டு எண்ணின் ஆக்கிடும் உருவமெல்லாம் அசித்துமாய் அனித்தமாய். இப்போ நான் சொன்னது தான், இப்போ நான் சொன்ன கருத்தை அப்படியே இந்த சித்தியார் பாட்டு சொல்லுகிறது. சூக்கும உருவத்தை தான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா அது ஸ்தூல காரணம் அதாகும். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்தூலத்துக்கு அது என்னவா இருக்குது? காரணமாக இருக்குது. அப்போ சூக்கும தேகத்துடைய காரியப்பாடு தான் என்னது? ஸ்தூல தேகம். காரணம் காரியம் தெரியுது இல்லை நமக்கு? காரணம்னா என்ன? சரி, நான் போர்டு இல்லையா சொன்னேன், போர்டு வைங்க. காரியத்துக்கு ஒரு காரணமாக நிற்பது தான். இப்போ நம்ம உலகத்துக்கு காரணம் எது? மாயை. மாயைக்கு காரியம் எது? உலகம். உலகத்துக்கு காரணமான பொருள் எதுன்னா மாயை. மாயிலேருந்து காரியப்பட்டது இந்த உலகம். சரிதானே? சரி. அதனால சூக்கும உருவம் என்று ஒன்றுக்கு ஒன்று காரணமாக இருக்குது. அப்போ சூக்கும உருவு அதுன்னு சொல்றோம். அந்த பாட்டு புரியுது இல்லையா? சூக்கும உருவு அது எண்ணில் அதுன்னு சொல்லப்படுவது ஆன்மா. சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொன்னது உண்மை என்னன்னாக்கா அது காரணம் சொல்லுறாங்க. ஸ்தூல காரணம் அது ஆகும். அது ஸ்தூல தேகத்துக்கு அது காரணமாக நிற்கும். விளக்கம் பார்த்தீங்களா? ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவு அசேதனம் பின் மனம் முதலான விஷயங்கள் தான் அந்த சூக்கும தேகத்தை ஆக்கிட்டு. சூக்கும தேகத்துடைய மூலப்பொருள்கள் என்னென்ன? நம்முடைய ஞானேந்திரியங்களும் தன்மாத்திரைகளில் 3 சேர்ந்தது தான் அந்த புரியட்ட காயம் சூக்கும தேகம்னு சொல்லுவது. அதெல்லாம் என்ன பொருள்? அதெல்லாம் எதனால் உண்டாயிருக்கு? மாயை தான். அப்போ இது என்னவா தான் இருக்கும்? இப்போ மாயையாக தான் இருக்கும். இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அது ஆன்மா இல்லைங்க.
சரிதானே? இப்போ சூக்கும தேகம் என்பது எதனால் கட்டப்பட்டிருக்கு? மாயேயமாகிய பொருட்களால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ சூக்கும தேகம் என்பது என்னவாக தான் இருக்க முடியும்? மாயையாக தான் இருக்க முடியும். சரிதானே? அதனால ஆக்கிய நம்ம சாமி விளக்குறாரு. ஆமாம், உயிர் அறிவுடைய பொருள்னு சொன்னால் அப்போ அது மாயையாக இருக்கே. மாயை எப்படி அறிவுடைய பொருளாக இருக்க முடியும்? நீ சொல்ற வகையில் பார்த்தா நீ சொல்ற விளக்கம் வந்து மாயை அப்படின்னு சொல்லுறான். அறிவற்ற பொருள் போல சொல்லுகின்றாயின்னு சொல்லுகிறார். ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவு அசேதனம் பின் நீக்கிய சூக்குமத்தே நிற்பதோர் உருவுண்டு எண்ணின். அப்போ நீக்கிய சூக்கு, அதனால இப்போ இப்படி மறுத்துட்டார் இல்லையா? எப்படி மறுத்தாரு? சூக்கும தேகத்தையே மாயைன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? மாயைன்னு சொல்லி காமிச்சதுனால இப்போ அவன் என்ன சொல்றான்? சூக்கும தேகம் அல்லாத வேறு ஒரு பொருள் அதை செயல்படுத்தும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அதான் நீக்கிய சூக்குமத்தே நிற்பதோர் உருவு. சூக்கும தேகம் நீங்கி எடுத்து ஒரு உருவு இருக்குன்னு நீ சொன்னீங்கன்னா, ஆக்கிடும் உருவம் எல்லாம், உருவம்னு எதை சொன்னாலும் என்னது? அது எல்லாமே அசித்து, எல்லாமே அறிவற்ற பொருள் தான். அதுதான் என்னது? அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதாகிய அது குணசரீரம். அதுதான் அது இல்லாத இன்னொரு உருவம். இந்த குணசரீரம் என்பது என்னது தான்? மாயை தான். குணசரீரத்துக்கு இன்னும் சுக்குமமாக இருக்கிறது கஞ்சுக சரீரம், அதுவும் நமக்கு மாயை தான். கஞ்சுக சரீரத்துக்கு இன்னும் மூலமாக இருக்கிறது காரண சரீரம் தான், அதுவும் நமக்கு என்னது தான்? மாயை தான். சரிங்க, அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு, அதனால் அதை ஏன் அறிவுடைய பொருள்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாமா, எழுப்பக்கூடாதா? இந்த உடம்பை விட காரண சரீரம் உயர்வானதா இல்லையா? இல்லையா? அப்போ அதை நம்ம உயிர் பொருள் எடுத்துக்கூடாதா, அறிவுடைய பொருள் எடுத்துக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. எப்போன்னா சாயந்தரம் சங்கர் நிராகரணம் பார்க்கும்போது ஒரு இடத்துல வரும். நம்ம வந்து இது மாதிரி அடுத்தது சிவ என்ன பார்த்துட்ருக்கோம் சங்கர் நிராகரணத்தில்? சங்கர் நிராகரணத்தில் கடைசி என்ன பகுதி பார்த்து ஞாபகம் இருக்க? பேதவாதியா சிவசமவாதியா யாரோ ஒருத்தவங்களுடைய நிராகரணம் பார்த்துட்ருக்கோம். அதில் அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர்கள் எல்லாம் முக்தி அடைந்து ஏற்கனவே முக்தி அடைந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் சென்று சேரும்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் சங்கர் நிராகரணத்தில். அப்போ ஏற்கனவே முக்தி அடைந்தவர்களாம் ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா, கூட்டம்னு ஆயிட்டதுனால அங்கே உடம்பு இருக்குன்னு அர்த்தம் ஆகுதா இல்லையா? ஏற்கனவே ஆமாம், கூட்டமாக ஏற்கனவே அடைந்தவருடைய கூட்டத்தில் இவங்களும் போய் அடைவாங்க, சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு கருத்து. அப்போ நீ வந்து கூட்டம்னு சொல்கிறியப்பா, நீ சொல்கிற முக்தி வந்து சாலோக சாமீப சாரூபமா சாயுஜ்யமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்குறாரு, இன்னைக்கு பார்ப்போம் சாயந்தரம் அதை. அப்போ சாலோக சாமீப சாரூபம்னா இது அதெல்லாம் உருவம் வந்துருமேப்பா, நீ எப்படி அதை முக்தின்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் பத முக்தியாச்சே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது வந்து நான் சொன்னதாகிய உருவம் வந்து சுத்த மாயினாலே ஆனதுன்னு. அவன் சுத்த மாயினா என்னது? நம்மளை பொறுத்தளவுக்கு மாயை அப்படியே இருக்குது, அதில் கொஞ்சம் திருவுருள் கலந்ததுன்னா அது அசுத்த மாயை ஆகும், அதில் இன்னும் கொஞ்சம் திருவுருள் அதிகமாக கலந்ததுன்னா பிரகிருதி மாயை ஆகும். இப்படி தானே நமக்கு உண்டாகுது உலகம். எப்போ வந்தீங்க? நீங்கள் உங்களை பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சரி சரி, நான் வந்து இந்த 3 பேர் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே நான் அதே சிந்தனையில் நடத்திட்டு இருக்கிறேன், அவங்க கவனிக்கவே இல்லை. சரி ஆமாம், சரி தேர்ட் இயரில் 3 பேர் வந்துருக்கான்னு பேசிட்டு நாங்கள் அரசு ஆரம்பித்தோம். சரி, அதனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஐயா வாங்கிட்டு வந்தீங்களா? சரி ரைட்டு. இந்த அவன் என்ன சொல்லுகின்றான்? மாயை அந்த உடம்பு ஆனது அந்த கூட்டத்தில் சேர்ந்துவாங்கன்னு சொன்னா இல்லையா? கூட்டத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே உருவம் உடையவங்க தானப்பா. உருவம்னு சொல்லிட்டா அது என்னென்ன அர்த்தம்? பதமுக்தி ஆகிடும். அதை எப்படி பண்ணி முக்தின்னு சொல்ல முடியும்னு கேட்குறாரு இவர். அது பதமுக்தின்னு கொள்ள வேணாம், அது வந்து அந்த உருவம் என்பது சுத்த மாயினாலே ஆனது அப்படின்னா. அவன் சுத்த மாயினால் ஆனாலும் மாயை தானப்பா, அதை நீ உயர்வுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா, வேப்ப மரத்தினுடைய கொழுந்து கசக்காது, வேறு மட்டும் கசக்கும்னு சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு உதாரணத்தை நம்ம இருக்கிறார் சொல்கிறது. பின்னாடி இன்றைக்கி பார்ப்போம். அது ரொம்ப உயர்வானதுங்கிறதுனால அது மட்டும் நம்ம மாயை மட்டும், அது மாயை தானே. வேப்ப மரத்தோட கொழுந்து என்ன செய்ய போகுது? கசக்க தான் செய்ய போகுது. வேப்ப மரத்தினுடைய அடிப்பாகத்தையும் கசக்க தான் போகுது, ரெண்டுமே கசக்க தான் போகுது. இப்போ பட்டினத்தார் கையில் ஒரு கரும்பு இருந்தது, அது மேலே இருந்து கசந்துக்கிட்டே ஒரு கீழே நிற்கும்பாங்க. ஆனால் நார்மலாகவே நம்ம இப்போ திங்கக்கூடிய கரும்பில் பாருங்கள், மேலேயும் இனிப்பு இருக்கும், கீழேயும் இனிப்பு இருக்கும். ஆனால் இனிப்பு சதவீதத்தில் என்ன இருக்குது?
வித்தியாசம் இருக்கும். மேலே கொழுத்தாடைம்பாங்க தெரியுமா, அப்படி தானே சொல்லுவீங்க நீங்களா? இந்த குருந்துன்னு சொல்லுவீங்களா? குருந்துன்னா குருந்த மரம் இல்லையா, குர்த்தா சோழர். எங்கள் ஊரில் வந்து எங்கள் பகுதியில் வந்து கரும்பினுடைய அந்த நுனிப்பகுதி, அது சோழன்னா அந்த இலை இருக்குது, அது இல்லை இலைக்கு இல்லாத கரும்பு இலை கரும்பாக இருக்குது, இனிப்பு கம்மியாக இருக்கிறது, அது வந்து கொழுத்தாடம்மா எங்கள் ஊரில். அந்த பகுதி இனிக்க தான் செய்யுது. சரி, எங்கள் ஊரில் கொழுத்தாடன்னு சொல்லுவோம் நான். அந்த பகுதி இனிக்க தான் செய்யுது, கீழே உள்ள வேறு பகுதி இனிக்க தான் செய்யுது. ஆனால் வேறு பகுதி நல்லா இனிக்கும். அது ரெண்டும் கரும்பு தானே, ரெண்டும் அப்படிங்கிறது மாதிரி இவன் என்ன சொல்கிறான், மேலே உள்ள கொழுந்து கசக்காது, அது கம்மியாக கசக்கும், கீழே உள்ளது அதிகமாக கசக்கும். ஆனால் ரெண்டுமே கசப்பு தானே. அதனால் சுத்தமாயாக இருந்தானா அர்த்தமாயாக இருந்தால மாயைன்னு இருந்துட்டனாலே இது என்ன இருக்குது, அங்கே இன்னும் உடம்பு இருக்குது, இன்னும் முக்தி கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால் நீ சொன்ன முக்தி பாழ்னு சொல்லி அவன்கிட்ட மறுப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சங்கற்பராகணத்தில் அது மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே உள்ள ஒரு உருவத்தை மட்டும் உயிர்னு சொல்லிட்டு இருக்காங்க, கீழே உள்ள ஒரு உருவத்தை என்னன்னு சொல்கிறாங்க, அது ஸ்தூல தேகம்னு சொல்லி மறுக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நீக்கிய தூக்குமத்து நிற்பது ஒரு உண்டென்னின் ஆக்கிடும் உருவம் எல்லாம் அசித்துமாய், இல்லையா, எல்லா உருவமும் என்னவா இருக்குமா, அசித்து தான் அப்படின்னு சொல்லி அனித்தமாமை, எல்லாமே அழியக்கூடியது தான் என்று காட்டுகிறார். அதனால் இந்த பாடல் என்ன பாட்டு பார்த்தோம், இப்போ அவ்வுடனே இன்று ஏற்ப ஐம்பொறிகள் தாங்கிறப்ப, இது நான் கேட்டது இதை இதில் கேட்குறேன். ஆமாம், அந்த பாட்டு உங்களுக்கு விளங்குச்சு இல்லையா? அடுத்தது பிராணான்மவாதியை மறுத்தது 3:5:1. மூன்றாவது அதிகரணத்தில் மூன்றாவது சூத்திரத்தில் 5வது என்ன சொல்லணும், இது எங்க பில்லு அந்த பிபி டேப்லெட் போடாமலே வந்துட்டேன், அதான் மறந்து என்ன இவ்வளோ தூக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, இவ்வளவு சரியான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டு தான், மாத்திரையில் பட்டை வந்தாலும் தரமாட்டான், இந்த பட்டை வந்து தரமாட்டான், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ரெட் கலரில் பட்டை மாதிரி ஒன்று 5 தரமாட்டான். டாக்டர்கிட்ட கிடைக்கல, பாக்ஸை தேடி பார்த்தேன், பாக்ஸே சுகருக்கு டேப்லெட் கன்சியூம் பண்ணுறேன். ஆமாங்க, போட்டுட்டு தான் இருக்கேன், கம்மி பண்ணிட்டேன், உடம்பு இழைச்சிட்டா. நான் வேணா சுகர் டேப்லெட் போட்டிங்கன்னா தான் குறைக்கும். வாழ்ற வரைக்கும் அம்மாலாம் ரொம்ப சுருங்கிடுச்சு, வாழ்ற வரைக்கும் வாழ வேண்டியது சரியாக இருக்குன்னு போது தெரியல, ஆனால் ரொம்ப சுருங்கிடுச்சு. இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, உடம்பு இப்போ நல்லா கிளியராக இருக்குது. வாங்கம்மா, செகண்டரி கிளாஸு தேர்ட் கிளாஸு ரொம்ப நாள் கழிச்சு தெரியும் போல தெரியுது. அட்ரஸ்லாம் போட முடியும், இல்லை அதை கேட்குறேன். சரி சொல்லுங்க. அதனால என்ன போர்டு புதுசாக இருக்கு, அப்படியா, ஸ்டாக் இல்லையா? ஸ்டாக் இல்லை, எவ்வளோ கிடக்கு உள்ள மாட்டிட்டு கிடக்கு அதெல்லாம். அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அட்டண்டன்ஸ் போட சொல்கிறேன், யார் யார் வரீங்கிறது கேட்குறதா சொல்கிறாங்க. அது வரேன்னா ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியது நான் முடிஞ்சு. அதுதான் பதிவு போடும்போதே உணவு ஏற்பாட்டிற்காக பதிவு செய்யவும் இப்போ வர விடுங்க, என்ன ஒருத்தவங்க தானே 2 வருஷம் எவ்வளோ செலவு இல்லை, அது திருப்பி அவங்கள்ட்ட செஞ்ச முடியல, இந்த மெஸ்ஸில் செஞ்ச முடியல. சரி போலாமா? அடுத்தது இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த 5வது அதிகரணம், 3வது சூத்திரத்தில் 5வது அதிகரணம். கண்டறியும் இவ்வுடலே காட்டு ஒடுங்க காணாதே உண்டிவினையின்றி உயிர்த்தலால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டாய் ஒடுங்காது உடல் நன்னில் உள்ளதாம் உண்டிவினை ஊன் அப்படின்னார். பாட்டு கட்டிருக்கா? சரி, இதில் என்ன சொல்கிறாங்க, பிராணம், அதாவது ஆக்சிஜன் போகுது இல்லையா நமக்கு, இந்த பிராணன்கிறது நம்ம ஆக்சிஜன் சொல்கிறது இல்லை. பிராணம் ஓடும்போது உள்ளே போயிட்டு வர காற்றை நம்ம ஆக்சிஜனாக சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக பிராணான நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த பிராணன் என்பது தசவாயுக்களில் ஒன்று, உடம்பை இயக்கக்கூடிய 10 வித வாயுக்களில் பிராணன் என்பது முக்கியமானது. முதல்ல பஞ்ச வாயு தான் முதல்ல பிரதானம், அதில் உபவாயுக்கள் 5 சேர்த்தானா 10 இருக்கும். என்னென்னது? பிராண, உதான, விதான, கிருகரன், அபானன்,
அப்புறம் தனஞ்சயன் தனஞ்சயன் கடைசியில் மொத்தம் எத்தனை இருக்குது இதில்? நாகன்னு ஒருத்தர் இருக்கார் அதில். நாகன் கூர்மன். கூர்மன்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருப்பார். கண்ணில் அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அவர் தேவைப்படுவார் கூர்மன்கிறவர். நாகன்கிறது வாந்தி உண்டு பண்ணுறதுக்காக, விக்கல் வாந்தி இதெல்லாம் உண்டு பண்ணுவதற்கு நாகன்கிற வாயு. உதாரணங்கிறது கண்டக்காற்று. அப்படி ஒன்றுத்துக்கும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இதில் இந்த பிராணன் என்பவர் உடம்புல உயிரை தங்க வைக்கிறதுக்கு பயன்படுறவர் இவர். தனஞ்சயன் பேர். தனஞ்சயன்கிறது வந்து உடம்புல இருக்குமாமா, நம்ம சம்ஸ்காரம் பண்ணத உடனே அது உடம்புலேருந்து வெளியேறும்னு சொல்லுறாரு. ரத்தத்தின் நிறம் சிவப்புன்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். விஜயகாந்த் மட்டுமா நேற்று எது போனதோ எல்லாத்துக்கும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். மிருகங்கள்லாம் தானே செத்து கிடக்கு இல்லையா, அதை டீகம்போஸ் ஆகிறதுக்கு அது வச்சிருக்காரு கடவுள். அப்படி மற்றது செத்து போனது பிறகு உடம்பு நீங்கினதுக்கு பிறகு ஆக்சுவலாக செத்து நம்ம சம்ஸ்காரம் பண்ணிட்டோம்னா அதுக்கு வேலை கிடையாது. கொளுத்திட்டோம்னாலோ அல்லது புதைச்சிட்டோம்னாலோ வேலை கிடையாது தனஞ்சயனுக்கு. அது உடம்புலேருந்து வெளியேறிடும். ஆமாம், அது மேற்புறமாகவே கிடந்தால் தான் தனஞ்சயன் ஒர்க் பண்ணுவார், டீகம்போஸ் பண்ணுறதுக்காக. அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த தமிழர்களுடைய வழக்கத்தில் புதைக்கிறது தாங்க வழக்கம். தமிழ்நாட்டில் அந்த தமிழர் பண்பாடு பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலேருந்து புதைப்பது, சமாதி வைப்பது தான் பெருங்கற்கால பண்பாடு வளர்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கற்மண்டபங்கள் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. எரிக்கிறதுங்கிறது வந்து ஆரிய கலாச்சாரம் தான். அங்கேருந்து நடுகள் வழிபாடுங்கிறது அந்த இடத்துல அது பின்னாடி அது எப்படி எப்படி அந்த ஆரிய கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த கொளுத்துறதுங்கிற கலாச்சாரத்தை எப்படி நம்ம அதாவது ஆரிய கலாச்சாரம் இங்கே சொல்லுவது வடமொழி பேசக்கூடியவர்களுடைய அந்த வடமொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கவங்களுடைய பண்பாடு. அது கலந்து தான் இப்போ நம்ம ரெண்டு கலந்த பண்பாடு தான் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கோம். அதனால் அந்த இதில் வந்து கொளுத்தினத்துக்கு பிறகு அந்த அஸ்தியை புதைச்சி அந்த இடத்துலையும் சமாதி கட்டுறது வழக்கம் உண்டு. நம்முடைய கமலை ஞானப்பிரகாசர் தர்மியாயதன குருமுதல்வர் அவருடைய அஸ்தி கலசம் புதைக்கப்பட்ட இடத்துல தான் சமாதி கோயில் கட்டப்பட்டு அஸ்தி புதைச்ச இடத்துல. ஆமாம், ஆரிய கலாச்சாரம் அவங்க எப்படி செத்து போனால் தானே தனஞ்சயன் சாவாதவங்க எப்படி சமாதி ஆவாங்க? சாகவே இல்லையா, ஜீவன் முக்தரெல்லாம் நம்ம சமாதி வைக்கிறோம். அது அப்படி நம்ம தெரியாது ஏஞ்சி வந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? அப்புறம் அதை நம்ம ஜீவன் முக்தராக தான் கால்குலேட் பண்ணணும் அவங்க. அப்படி இல்லை சார். இப்போ எப்படின்னா, இப்போ சாமி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, ஒடுங்கி திருப்பி போட்டு வெளியே கொண்டு வரீங்க. இப்போது நம்ம பூஜை கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் பிரகாரம் அடக்கம் தான் நமக்கு இருக்கிறதுக்கு. சரி, அப்போ சாமி ஒடுங்கின சாமி என்ன ஆகாது? எங்கே ஒடுங்குறாரு சாமி? நம்ம விஜயத்தில் உயிரில் ஒடுங்குவார். உயிரில் தான், உடம்புல கிடையாது, உயிரில் தான். அப்போ அந்த உயிர் எங்கே போகும்? உயிர் அடுத்த கதி எதுவும் அங்கே போயிடும். ஒன்று சாமி திருவடிக்கு போகும். மேலே சாமியை நம்ம பதிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிரானது சாமியோட போயிட்டு ஏதாவது ஒரு சிலை கல்லில் விடுங்க, சிலையில் விடுங்க அப்படின்ற மாதிரி யாரும் அப்படிலாம் கிடையாது. அவன் நம்மளுடைய கருத்து சைவத்தான் தான் நீங்கள் பேசுகிறோம். நம்ம ஒரு உயிரில் இல்லை, ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது என்ன மாதிரியான தீட்சைப்பட்டிருந்தாலும் சாமி இப்போ ஒடுங்கியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு நம்ம ஃபார்மாலிட்டி எல்லாம் நம்பகம் தான். சாமி அப்படியே பதிஞ்சிருப்பாருலாம் நம்ம கொண்டிருக்கக்கூடாது. அப்படி வரையில உயிர் வெளில போனால் அடுத்த கட்டம் அந்த உயிரோடைய மறைப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆகுதி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி உடலையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி அந்த சாமி ஒடுங்கினால அதுவும் ஆகுதி கொடுக்கணும் கடைசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டாக அப்படின்றது தான் நாங்கள் நமஸ்காரங்களில் 40வது காரியம் பண்ணுறாங்க. அது 40 நமஸ்காரங்கள்லாம் ஒன்றா வருது. நம்ம இறைவனுடைய அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம உடம்புல உயிர் இருந்தால் தான் ஏன் சாமி இருப்பார்? எல்லாம் கிடையாது, முடிஞ்சிச்சு, சாமி கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா தப்பு அந்த கான்செப்ட். இப்போ ஏன் உடம்புக்கு நம்ம சம்ஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உடம்பு அந்த உயிர் இதில் இருந்ததுனால இதுக்கு செய்கிறது அதுக்கு போய் சேரும் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் செய்யணும். இது பெரிய புராணத்தில் சொல்கிறார் சேகராட் சாமி. பூம்பாவைக்கு வந்து ஏன் எலும்பில் பாட்டு பண்ணார், எலும்பில் நோக்கி பாட்டு பாடாமல்
அந்த எலும்புக்கு செய்ய உடம்புல உலகத்தில் செத்து போன உடம்புக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம் உயிருக்கு சென்று சேரும் அப்படிங்கிற இது இருக்கிறதுனால இந்த எலும்பு பார்த்து பாட்டு பாடுறாருன்னு இருக்குது. அதனால் இந்த உடம்புக்கு செய்கிறதெல்லாம் உயிருக்கு சென்று அடையும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, உயிருக்கு போய் கதி செய்யறதோ சரியில்லே தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல கதி வேணும்னு செஞ்சுக்கிறவங்கள தான். அதுக்கு தான் அது உதவி பண்ணுது ரொம்ப. இப்போ பித்திருக்களுக்கு செய்கிறதா இருக்கட்டும், எதுக்கு செஞ்சாலும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல கதி வரணும், சாஸ்திரம் விதிக்கப்பட்டது, அது கடமைப்படி நடந்துக்கிட்டால் நல்லது நடக்குங்கிறதுக்காக தான் செய்யப்படுகிறது. தவிர்த்து அதன் மூலமாக உயிருக்கு நடக்குதா நடக்கல நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஆமாம், பார்த்தா தான் தெரியும். ஆமாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க, வேற ஒரு உடல் எடுத்துட்டாங்க, அது பதிஞ்சிட்டுனா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நான் கேட்குறேன். ஆரிய கலாச்சாரத்தில் இன்னும் ஒரு நம்பகம் தான், போகாமல் இருந்ததுன்னா நாட்டில் இறந்தவங்களை நாளா வெட்டி, அதனால நம்மளோட கடமை நம்ம செய்யணும். அது போனதா போகலையாங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. 4 திக்கிலியம் போட்டு விலங்குகள் சாப்பிட்றதுக்கு பித்ரு தேவதைகள் சாத்தியம் இல்லை. இவங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ரத்தத்தின் நிறம் சிவப்புன்னு சொல்லி சுஜாதா ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கார், ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னது இல்லை ரத்தத்தின் நிறம் சிவப்போ சம்திங் ஏதோ அப்படி தான் வரும். அது இது பிரிட்டிஷ் பீரியடில் நடக்கிறது மாதிரி ஒரு கதை. அது அதில் உடன்கட்டை ஏறுறதெல்லாம் அவர் அப்படியே காட்டியிருப்பார், எப்படி ஏறுனது போனது. அப்போ ஒரு பொண்ணை, ஒரு லேடியை கணவனுடைய சிதையில் வச்சு கட்டாயப்படுத்தி வச்சு கட்டி வச்சு கொளுத்துவாங்க. அந்த பொண்ணு அவள் கத்துவா சூடு தாங்காமல். அப்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது அதுலேருந்து அப்படின்னு அவர் சொல்லி எழுதியிருப்பார். அதுதான் உடம்புலேருந்து வெளியில் போகிற தன்னந்தையன் வெளியில் போகிற சத்தம் அப்படின்னு சொல்கிறேன். தலை வெடித்து அதுலேருந்து தன்னந்தையன் வெளியில் போகும், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அது அதே மாதிரி மண்ணில் புதைச்சிட்டாலும் அது வெளியில் போயிடும் 3ஆவது நாளில். தலை வெடிக்கணும் தான் சொல்லியிருந்தார், தெரியல. அது எதை வெடிச்சு வெளில போயிடும் வச்சுக்கொண்டே தான். ஏங்க அவ்வளோ தூரம் எக்ஸாக்ட் நானும் படிக்கிறதாக சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக எப்படி தெரியும்? வயிறு சொன்னனால ஐயோ நெட்டு வேணாம். ஆமாம் ஆமாம், சுஜாதா அப்படியே போய் கேட்டுலாங்கிறார் அவரு. ஒரு ஆட்சி அவர் கேட்டு கொடுப்பார். சரி, அதனால நீங்கள் வாய்ப்பு அடைச்சா அந்த நாவல் படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அப்போ அந்த வாயுக்கள்ல பிராணன் என்பது முக்கியமான வாயு. அந்த பிராணன் இருந்தால் தான் உடம்புல உயிர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை வச்சுக்கிட்டு தான் பார்த்துடுறோம். இது இருக்கா இல்லையான்னு போக்குறதுக்கு எதை முதல்ல செக் பண்ணுறாங்க? இங்கே மூக்கில் இருக்கான்னு முதல்ல பார்த்து ஓடுனதுன்னா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதனால் கண்டறியும் உடலே காட்டுன்னா எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். இந்த உடம்பை பார்த்தாலே தெரியும் பிராணன் ஆன்மாவா இல்லையா என்பதற்கு அடையாளம் காட்டு. ஆமாம், எடுத்துக்காட்டு. கண்டறியும் இவ்வுடலே காட்டு அப்படின்னார். எல்லாவற்றையும் உலகத்தில் பார்த்து அறியக்கூடியதற்கு உதவுவதாகி இந்த உடம்பு தான் என்னது? எடுத்துக்காட்டு. எது? பிராணன் ஆன்மா இல்லை என்பதற்கு. ஏன் அப்படின்னா, ஒரு உயிர் என்று சொல்லப்படும்னா அது அறிவுடைய பொருளாகத்தான் இருக்கணும். உயிருடைய சாநித்தியம் எங்கே இருக்குன்னு அர்த்தம்? அறிவு நிகழும் பொழுது தான் உயிர் இருக்கிறதாக அர்த்தம். அப்படி தானே? இப்போ இந்த மொபைலுக்கு உயிர் இருக்கா? இல்லை, ஏன்னா இதுக்கு அறிவு கிடையாது. இப்போ எனக்கு இப்போ உயிர் இருக்குன்னா இருக்குது, ஏன் அறிவோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா? இப்போது உயிர் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் எது? அறிவு நிகழணும் அப்படிங்கிறது தான். இப்போது தூக்கத்தில் பிராணன் இருக்கா இல்லையா? அப்போ அறிவு நிகழுதா? இல்லை. அப்போ பிராணன் இருக்கும் பொழுது பிராணனுடைய சன்னதியிலேயே உயிருக்கு அறிவற்று போகுது. அப்படிங்கும் பொழுது பிராணன் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ அறிவை பொறுத்தளவு பிராணன் இருந்து பிரயோஜனம்னா உயிரோட இருக்காங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். அதை நான் கேட்கல பண்ண. அப்போ பிராணன் என்பது இருக்கும் பொழுது உயிருக்கு அறிவு இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? அது உயிராக இருந்ததுன்னா. இதுதான் அதோட கேள்வி இல்லையா? இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு ஓடிட்டு இருக்கு, அப்படி ஒன்று வச்சாரு கடவுள் ஏற்பாடு. இல்லைன்னா எவன் தூங்குறான் எவன் செத்தாலே கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்தையும் கொண்டு போய் புதைச்சிருவான், கொண்டு போய் வச்சிருவான் எல்லாத்தையும் கொண்டு போய் இல்லையா? தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே எல்லாது தான் போல. நமக்கு மூச்சு ஓடுறது தான். அந்த மூச்சு ஓடுறது இல்லாமல் போகிறதுலாம் எப்படி செத்துட்டானே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது போகிறது இல்லாமல் இல்லையா? அதனால் இப்போ தூங்கும்போது கட்டாயமாக எல்லாருக்கும் என்ன ஓடுது? மூச்சு ஓடுகிறது. அப்போ அந்த மூச்சு என்பது இங்கே இருக்கும் பொழுது உயிருக்கு அறிவு நிகழாது போவதற்கான காரணம் என்ன? அது அறிவுடைய பொருளாக இருந்ததுன்னா அப்போ அது அறிவற்ற பொருள். அது அறிவற்ற பொருளாக இருக்கும்போது நிச்சயமாக அது என்னவாக இருக்க முடியாது? உயிராக இருக்க முடியாது என்று மறுத்தார். அப்போ ஒடுங்க காணாதே அப்படின்னார். எது ஒடுங்க? உயிரோட உடம்புல உள்ள மற்ற உயிர்கள், மற்ற புலன்கள், அறிவு நிகழக்கூடிய அந்த கருவிகள்லாம் ஒடுங்கும் போது தூக்கத்தில் தான் வேலை செய்யலாம் இல்லையா? கை காலெலாம் வேலை செய்யுமா? தூக்கத்தில் செய்யாது. அதனால ஒடுங்க காணாதே உண்டி வினை இன்றி உயிர்த்தலால். உயிர் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
உயிர் என்ன பண்ணும், ஒன்று கண்மத்தை அனுபவிக்கும் அல்லது கண்மத்தை செய்யும். ரெண்டுத்துல அவன் செஞ்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம கண்மத்தை அனுபவிக்கிறோமா செய்கிறோமா? என்ன கண்மத்தை அனுபவிக்கிறீங்க, என்ன கண்மத்தை செய்கிறீங்க? நான் இப்போ கேட்குறேன், இந்த இடத்துல கேட்குறேன். நான் கிளாஸில் அனுபவிக்கிறீங்க. அப்போ கர்மம் எதுவும் நீங்கள் செய்யலை அப்போ இல்லையா? கர்மம் வேணும்னா உட்காந்து நம்ம கதை விட்டு உட்காந்துருக்காரு நினைச்சீங்கன்னா கர்மம் செஞ்சுட்டீங்கன்னு நடத்தும் அப்போ இல்லையா? எடுத்துக்கிற பொறுத்து அது ஆமாம். இப்போ நீங்கள் செய்கிறது வந்து சிவபுண்ணியத்தை அனுபவிக்கிறீங்க. ஏன்னா சாஸ்திரம் கேட்கறதுனால அது சிவபுண்ணியம் செஞ்சு வச்சிருக்கீங்க ஏற்கனவே, அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை தானே? சரி, அதனால இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், உயிரோடு இருக்கிறோம். இப்போ கண்ணு அறிவு நிகழ்ந்து கண்ணு நிகழ்ச்சியில் உட்காந்துருக்கிறோன்னா ஒன்று கண்மத்தை செய்யணும், அப்படி இல்லைன்னா கண்மத்தை அனுபவிக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கணும் உயிர். இப்போ நான் கிளாஸை விட்டுருங்க, அப்பார்ட் ஃப்ரம் நான் கிளாஸ் கொஞ்சம் டீ பிரேக் விட்டுருக்கேன். உங்களுக்கு தான் டீ உண்டா கிடையாதா? எத்தனை மணிக்கு? இப்போ நம்ம இப்போ இது பண்ணுறது பேர் என்ன? இப்போ இது வந்து இதுவும் கிளாஸ். இப்போ டீ குடிச்சாதான் அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியும். ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி உயிர் கலைப்படை இல்லை, சரி 12 மணி இல்லை, 1/2 மணி நேரம் ஆகுது வகுப்பு ஆரம்பிச்சு. 11:20. சரி சரி சரி, அப்போ 12 மணி கொடுத்துரும். அதனால் சீக்கிரம் முடிச்சிருங்க. அப்போ தான் 1 மணிக்கு ஓரளவுக்கு முடிக்கணும்ல. அப்போ தான் நான் உங்களுக்கு 2 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். 11:31 11:45க்கு மேலே போயிட்டு வந்துருக்கேன். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? தூக்கத்தில் நான் முழிச்சிட்டு இருக்கிறோன்னா என்ன பண்ணணும்? நிச்சயமாக உயிர் இப்போ கிளாஸ் டீ பிரேக் விட்டோன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ டீ குடிப்பீங்க, இப்போ கர்மம் செய்கிறீங்க. அடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, கர்மம் செய்கிறீங்க இல்லையா? அப்போ கர்மத்தை செய்கிறீங்க. அப்படி இல்லை டீயை குடிக்கிறீங்க, கர்மத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ டீ குடிக்கிறதுங்கிறது ஒரு இன்பம் உங்களுக்கு, அது ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய ஒரு நல்வினையினுடைய பயனை நுகர்தல் தான். அப்போ ஒன்று உயிர் நனவு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணோம்? அனுபவிக்கும், அப்படின்லாம் செய்யும். அது உண்டி வினை நுகர்தல் நேரம் தான். உண்டி வினை, உண்டி வினை, உண்டி அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வது, அனுபவித்தல்னு அர்த்தம். அப்போ உண்டி வினை இன்றி உயிர்த்தலால். இப்போ தூக்கத்தின் போது கண்ம நுகர்ச்சி உண்டா? இப்போ தூக்கம் என்பதே ஒரு கண்ம நுகர்ச்சி தான். அதில் வச்சு நான் அதை சொல்லலப்பண்ணா. ஒருத்தர் நிம்மதியாக தூங்குறான்னா அது கண்மம் இல்லாமல் தூங்க முடியுமா? நல்லா தூங்குறான் ஒருத்தர் சந்தோஷமா, அவனுக்கு அப்போ என்ன அர்த்தம்? கண்மம் நல்ல கண்மம் இருந்திருக்கு, தூங்குறதுக்குரிய நல்ல கண்மம் இருக்குது, அதனால தூங்குறான். நீ நமக்கு தூக்கம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தூக்கம் இல்லைங்கிற கண்மம் தான் நமக்கு சாமி கூட்டு வச்சிருக்காரு. நான் அதை சார் தூக்கமே கண்மம் தானே சார், நீங்கள் அதை கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்மத்தை அனுபவிக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக இப்போ என்ன ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க, எனக்கு தெரியாமல் போயிடுது இல்லை. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க அவன் தட்டி அடிப்பாங்க, தெரியாமல் போயிடுது இல்லையா? தூக்கத்தில் வந்து ஊசி போடுறாங்க, சில பேருக்கு தெரிய மாட்டேது. தூக்கத்தோட தூக்கமாகவே நடந்து போயிடுது. தூக்கத்தோட தூக்கமாக மருதாணி வச்சு விட்டுறாங்க அம்மா, நமக்கு தெரியவே இல்லை. காலைல பார்த்தா கை செவந்திருக்கு. அப்போது நமக்கு தூங்கும் பொழுது கண்ம நுகர்ச்சி தெரிய மாட்டோம்னு தெரிய மாட்டேது, அனுபவமே இல்லை. அப்போது தூக்கம் என்பது தான் நான் சொல்கிறேன். கனவுங்கிறத கனவும் தூக்கத்தில் வேற இல்லையா? பேசனல் கனவு வேற தூக்கம் வேற இல்லையா? தூக்கம் போது சொல்லிட்டு இருக்கும் போது கனவு வருது இல்லை? இல்லை, தூக்கம்ங்கிறது இந்த இடத்துல 3வது அவத்தை, உறங்கும் பொழுது இல்லையா? 3வது அவத்தையில் உயிருக்கு அனுபவம் உண்டா? கனவுல அனுபவம் உண்டா? உண்டு. நனவுல அனுபவம் உண்டா? உண்டு. உறக்கத்தில் அனுபவம் கிடையாது, பேருறக்கத்தில் அனுபவம் கிடையாது, உயிர் படங்கள்ல அனுபவம் கிடையாது. இப்போ இங்கே பேசப்படுவது எந்த அவத்தை? உறக்கம் இல்லையா? நீங்கள் வெறும் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருப்பான், அறிவியல் உறக்கத்தில் தூங்குவோம், அதிலே கனவு வரும். திரும்பவும் நீ அங்கேயே போறீங்க. கனவு வந்தாதான் கனவுங்கிறது ஏமா, அதாவது நீங்கள் நனவுல இருக்கும் பொழுது நீங்கள் தூக்கத்துக்கு போகிறதுக்கு இடையில உங்களுக்கு கனவுங்கிற அனுபவம் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் தூக்கத்துக்கு போவீங்க. இது அறிவியலும் ஒத்துக்கொள்ளுது. இதை ரெம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரேபிட்டேஷனல் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்லீப் அப்படி இல்லை, ஸ்லீப் மோடுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. கண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக தூங்கிட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உள்ளபடியே உளவியல் ரீதியாக நீங்கள் கனவுங்கிற நிலையிலிருந்து தான் நீங்கள் என்ன போக முடியும்? உறக்கத்துக்கு போக முடியும். இதை வந்து நீங்கள் ரெம் அப்படின்னு போட்டு பாருங்கள். REM ரெம், REMO ரெமோ அப்படி இல்லை, REMO அப்படின்னு வரும்ல பாட்டில், அது இல்லை. REM ரெம், ரேபிட்டேஷனல் ஐ மூமெண்ட். கண்ணு அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கும்.
அது தெரியலையே. நம்மளை பொறுத்தல கேட்டால் கனவுக்கு 25 கருவி, கண்மேந்திரமும் ஞானேந்திரம் மட்டும் கிடையாது. மித்த 35ல் 25 கிடையாது, 10 கிடையாது, மீதி 25 மட்டும் கனவுக்கு கருவி செயல்படும் உடம்புல. நமக்கு கனவுக்கு சூழ தேகம் தான், நமக்கு சூக்கும தேகம் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். சூக்கும தேகம் அனுபவிக்குங்கிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் இன்றைக்கி அமெரிக்கா போகிற மாதிரி நான் கனவு கொண்டேன்னா சூக்கும தேகம் அமெரிக்கா போய்ட்டு வரும்னு ஒரு கருத்து கூட உண்டு. அது ஆய்வுக்குரிய கருத்து. ஒரு சைவ புத்தகத்தில் தான் படித்தேனா அதை. இதில் அப்போ எப்படா ஏற்றுக்கிறது தெரியல, சொல்லப்பட்டது ஒரு நம்பகமான எதுலேயும் ஒன்று படித்ததுனால எனக்கு அது கொஞ்சம் ஆய்வுக்குரியதுன்னு சொல்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு இடத்துக்கு நான் சென்னை போய்ட்டு மாதிரி கனவு கொண்டேன்னா சென்னையே சூக்கும தேகம் போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல எனக்கு. சூக்கும தேகம் பொறியிட்டக அது ஒட்டும். அதான் நம்ம அங்கே போகிறத நம்ம ஏற்கனவே உள்ள அனுபவத்தினால நினைக்கிறோங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, திருவண்ணாமலை நினச்சி பார்க்க மலை தெரியுது, கோயில் தெரியுதுன்னா நீங்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை பார்த்ததுனால தானே உங்களுக்கு தெரியுது. அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கருவி தானே தொடர்பு உங்களை உதவி பண்ணுது. அதுக்கு கைலாயங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்படி தான் இருக்கும்னு சொன்னது மூலமாகவோ யாரை கேட்டது மூலமாக புத்தகத்தை படித்தது மூலமாக தெரியுது. அது அறிவு தானே. அந்த காட்சி தான் உண்டு, அந்த காட்சி தான் உதவி பண்ணும். அது எல்லாத்துக்குமே கருவி தான் துணை நிற்கும். கருவி தான் துணை நிற்குது. இல்லை 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 ஒரு 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 அவரை சொல்கிறார். இவர் நம்ம வெள்ளியம்பல மாமுனிவரை சொல்கிறார். அவர் சிதம்பரத்தில் சாமி தர எரிஞ்சு போனது உட்கார்ந்த நேரத்துலேருந்து அணைச்சாருன்னு. அது இது கிடையாது. அது நமக்கு இது இல்லையா, சாக்கரத்தில் அதீதத்தை செய்பவர்கள் இல்லையா அவங்க. சுத்த நிலை அது, சுத்த ஆத்மாவுக்கு இல்லையா அவத்தை. அது அவங்க எல்லாம் தெரிந்த அறிவு. சுத்த புருஷர்கள் ஞானவான்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அதனால அவங்க அதை செய்கிறாங்க. யோக காட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இப்போ உறக்கத்தில் அறிவு நிகழாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட போராடுறேன்னா நிகழுமா நிகழாதான்? உறக்கத்தில் அறிவு நிகழுமா நிகழாதா? நிகழாது. அதில் கனவு வருது சார்னா கனவு தனிநிலை. அது கனவு வேற, உறக்கம் வேற தான். நீங்கள் தூங்கும்பொழுது தான் கனவு காண்றீங்க அப்படின்னாக்க தூக்கம் அப்படிங்கிறது கனவுங்கிறது வேற வேற நிலை தான். கனவுங்கும் பொழுது அங்கே நீங்கள் விழிச்சிட்டு தான் இருக்கீங்க, ஒரு குறைந்தபட்ச விழிப்பு அங்கே இருக்குது உங்களுக்கு. அப்போ உறக்கம் எப்போ நிகழ்ந்ததோ அப்போ உங்களுக்கு அனுபவமே கிடையாது என்றைக்குமே. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது உண்டி வினை இன்றி உயிர்த்தலால்னாரு. இந்த இடத்துல உயிர்ப்புங்கிறது பிராணனை குறிக்குது. உயிர்த்தல், உயிர்ப்பு அப்படிங்கிறது உயிர்த்தலால். பிராணன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உண்டி வினை இல்லை. அப்போ பிராணன் அதாவது உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமாக அப்போ உயிராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? பிராணன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அனுபவங்கள் ஏற்படலை. கண்டறியும் உள்ளம் வேறு. அதனால் கண்டறியக்கூடிய உள்ளம்ங்கிறது உயிர். இந்த இடத்துல ஒரே உயிர்ங்கிற சொல்ல வச்சு பிராணத்தினையும் உள்ளம்ங்கிற சொல்ல வச்சு உயிரையும் குறிக்கிறார், ஆத்மாவையும் குறிக்கிறார். கண்டறியும் உள்ளம் வேறு உண்டாய் ஒடுங்காது உடலில் நன்னி. உயிர் உடம்புக்குள்ளே இருந்து உள்ளதாம் உண்டி வினை ஊன் அப்படின்னார். அது உடம்புக்குள்ளே இருந்து ஒடுங்காமல் இருந்து கொண்டு பிராணன் இருக்கும் பொழுதே அது என்ன பண்ணுது? பிராணனுடைய துணைவை வைத்து கொண்டு உடம்புல தங்கி இருந்து உடம்ப அனுபவத்துக்கு உட்படுகிறது. அதான் அந்த பாடலுடைய கருத்து. இதற்கு உரிய சித்தியார் பாட்டு பாருங்க, அறிந்திடும் பிராணவாயு அப்படிங்கிற பாட்டு. எத்தனை பாட்டு தான் எழுத மாட்டேன். அறிந்திடும் 190வது பாட்டு. 190வது பாட்டு சித்தியாரில் 190வது பாட்டு. அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால். அடங்குதல் விடுதல் அப்படிங்கிறது மூச்சையை இழுக்கிறது. அது என்னது? ரேசகமா? பூரகம். இழுக்கிறது பூரகம். இல்லை இழுக்கிறது பூரகம், நிறுத்துறது கும்பகம், விடுறது ரேசகம். ரேஸ் ஞாபகம் வச்சுங்க. காரை விடுறான்ல அதே மூச்சு விடுறது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ரேஸ். பூர்ணா பூரித்தல். பூரித்தல்லாம் பூரணம்னா உள்ள வைக்கிறது, மூச்சை உள்ள இழுக்கிறது. அதான் பூரணம். எங்க இருக்கும்?
கொழுக்கட்டை வெளில இருக்குமா? பூரணம் கொழுக்கட்டை உள்ள இருக்கும். அப்போ பூரணம்ங்கிறது இருக்கிறது. கும்பகம்னா கும்பம் பிடிச்சி வச்சிருக்கோம் சாமியை, அதாவது பிடிச்சி வைக்கிறது கும்பம். அப்போ பூரகம் ரேசகத்தையும் சொல்றாரு அவர். அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால், அதுக்கு என்னங்க தமிழ்ல கும்பகம் ரேசகம்? அதுக்கு உள்மூச்சு வெளிமூச்சா அப்படிதான் சொல்லி அவனை வேற என்ன பண்ண முடியும்? உள்வாக்குதல் வெளியாகுது, மூச்சு வாக்குதல் சொல்லிவிடும் பேசாம. ரொம்ப மூச்சு வாக்குதுங்க எனக்கு. அவன் சொல்லிட்டோம்லாங்க, அது சொல்லியாச்சு. கும்பம் தானே சாமியை பிடிச்சி வச்சிருக்கு, அதனால கும்பகம் பிடிச்சி வச்சிருக்கு. நான் தமிழில் கேட்குறேன், ரேசகம் கும்பகத்துக்கு என்ன தமிழில் அப்படின்னு கேட்டேன். உள்மூச்சு வெளிமூச்சு. அப்போ கும்பகத்துக்கு உள்மூச்சு சொல்ல முடியாதா? நிறுத்தி வைக்கிறதா? பிடி மூச்சுன்னு வச்சுக்கோ. சரி, இப்போ கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்னன்னு. அவர் என்ன சொல்றாரு, அது 3வது தமிழ் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதனால அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறியாது உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை. இப்ப சொன்னதுதான், உடம்பு உறக்கத்தில் இருக்கும்போது அறிவு இல்லை, கரணம் இல்லை. அதுக்கு அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா. ஒருவேளை பிராணன் தான் அறிந்திருக்கக்கூடிய முதலி அப்படின்னார். முதலின்னா என்ன அர்த்தம்? அது முதலாக அவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறார் அர்த்தம். முதலியாருன்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள ஏன் முதலியாருன்னாங்க? சோழ படையில் அவங்க முதல்ல போவாங்களாமா, அதனால படை முதலி அப்படிங்கிறது தான் முதலின்னு பேர் அவங்களுக்கு. படை முதலி, யானை முதலி. அவங்கள தான் கைக்கோளர்னு பேர் அவங்களுக்கு. கைக்கோளர், தெரிஞ்ச கைக்கோள படைன்னு சோழராஜா வச்சிருந்தார். அதை தெரிஞ்ச கைக்கோள படைன்னு ரொம்ப முக்கியமான சாமிக்கு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான படை அது. அது போல ஃப்ரண்ட்ல நிற்கிறதுனால, இப்போ ஃப்ரண்ட்ல நிற்கிறது உயிர் தான் எல்லாத்துலேயுமே. அவர் தான் தலைமைத்துவம் வாய்ந்தவர், மற்ற அத்தனை பேர் அவருக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா? அதனால அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா. இப்போ பிராணன் இருக்கும் பொழுது பிராணன், இப்போ உயிர் தூக்கத்தில் வேலை செய்தா இல்லையா? வேலை செய்யலை. ஏன்? எங்கே போயிடுது? உறக்கத்தில் அறியாமையில் போயிடுது. வெரி குட். ஒடுங்கிடுது, ஆணவமலத்தில் சென்று ஒடுங்கும் இல்லையா? இந்த என்னது சரி, அது கீழே இறங்கி வேலை செய்ய உயிருடைய அறிவு அதுக்கு அந்த இடத்துல என்ன கருவியை சார்ந்திருக்கோ அந்த கருவிக்கு ஏற்ப ஒடுங்கி நிற்குது. சரிதானே? அப்போ அதுக்கு அறிவு நிகழலை. ஆனால் பிராணம் இருக்கும் பொழுது கரணம் போகக்கூடாது. அப்போ நமக்கு இப்போ கரணம் போயிட்டுனா என்ன அர்த்தம்? உடம்புல ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கண்ணு தெரியாமல் போயிடுது. கண்ணு தெரியலங்க, ஆனால் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? கண்ணில் ஃபால்ட் இருக்குது, கருவியில் தான் ஃபால்ட்டு, உயிரில் ஃபால்ட்டு கிடையாது. ஏன் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்? நல்லா விஷயம் தெரியுது எனக்கு. அப்போ என்ன, யாரில் ஃபால்ட் இருக்காங்க? கண்ணில் ஃபால்ட் ஆயிருக்கு. சரிதானே? அப்போது அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா. மனம் என்பது போகக்கூடாது, கரணங்கள் போகக்கூடாது, கருவிகள் போகக்கூடாது. பிராணன் இருக்கும் பொழுது, பிராணன் உயிராக இருந்ததுன்னா. ஆனால் பிராணன் இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் போயிடுதுன்னா அப்போ பிராணன் என்ன இல்லை? உயிர் இல்லை. அப்போ அறிந்திடும் முதலியாகின் அது இருக்க கரணம் போகா அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. ஆன்மாவை என்ன பண்ணோம்? அறிந்திடும். இந்த கடைசி வரியில பாருங்க, சித்தியார் பாட்டில் அறிந்திடும் ஆன்மா, முதல்ல உள்ள அறிந்தினையும் ஆன்மாவை சேர்த்துக்கணும் கொண்டு கோட்டு. அறிந்திடும் பிராணன் தன்னைன்னா பிராணனை அறிந்திடும்னு அர்த்தம் ஆயிடும். அறிந்திடும் ஆன்மா பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும். பிராணன் தான் என்ன பண்ணும்? ஆன்மா தான் என்ன பண்ணுது? உயிரை மூச்சிய விட்டும் அடக்கியும் ரேசகம் பண்ணியும் பூரகம் பண்ணியும். அது உடலுக்கு சக்தி வேணும், அதுக்காக தான் மூச்சுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? உடம்புல மூச்சு எதுக்கு ஓடுது? ஆக்சிஜனுக்காக ஓடுது. நமக்கு உடம்புல உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். ரத்தம் மட்டும் தேவைப்படாது. ரத்தம் எதுக்கு பயன்படுது? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ரத்தம் தேவைப்படுது. ஆமாம் தானே? ரத்தம் ஓட்டங்கிறது என்னத்துக்கு நடக்குதுங்க? ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, எனர்ஜியோட ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. வெறும் எனர்ஜியில் மட்டும் வேலை செய்யாது உடம்பு. நம்ம பூமியில் உள்ள விஷயமே அதுதான். பூமியிலோட எல்லா உயிர்களும் பாருங்க ஆக்சிஜனோட சேர்ந்தா தான் வேலை செய்ய முடியும். இப்போ மீன்லாம் ஆக்சிஜன் எல்லாமே எப்படி வேலை செய்ய உடம்பு இயங்குது? அப்போ நீர்வாழ் உயிரினங்கள்லாம் தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். அது செவில்னா காது. இந்த காது வழியாக தண்ணியை வாயு உள்ள இழுத்து வெளில தள்ளுது இல்லையா? அப்போ அதில் தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை அது எடுத்துக்கும், பிரித்து எடுத்து. நெருப்புக்கும் ஆக்சிஜன் தேவைன்றதான் காட்டுவாங்க கண்ணாடி டப்பால்.
நெருப்புக்கும் ஆக்சிஜன், நெருப்பு கூட எரியாது. அதனால தான் பூ வச்சு அமிச்சோம்னா நெருப்பு அமைஞ்சுப்படுது, கையால் அமிச்சானா அரிஞ்சுப்படுது. சார் நான் வேகமாக அடிக்கிறேன் சார், நிறைய ஆக்சிஜன் எடுத்து எரிய வேண்டியதானே சார், நெருப்பு ஏன் சார் அமைஞ்சுப்படுதுன்னு அடுத்துன்னு கேட்கக்கூடாது. வேகமான காற்று நெருப்பு இயங்குவதற்குரிய ஆற்றலை தடுத்துறது. நெருப்பு இயங்குறதுக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் தேவை. அதனால தான் நெருப்பு மேல் நோக்கி எரிகிறது, ஏன்னா காற்று சூடாகி மேலே போகும். இதை நீங்கள் விண்வெளியில் நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா உருண்டையாக எரியுமா, ஏன்னா காற்று மூமெண்ட் அங்கே இல்லை. ஆமாம், இருக்கிற ஆக்சிஜன் வச்சு எரியும் அது. அந்த 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 இதில் நீங்கள் இப்போ எரிய வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க அதுக்குன்னு தனியாக விளக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா, உடம்புடைய இயக்கத்துக்கு ஆக்சிஜனை ரத்தம் கொண்டு போகிறதுக்கு ஆக்சிஜன் ரத்தம் சும்மா தான் சர்க்குலேஷன் ஆகுது, ஆக்சிஜன் இல்லை. சரி, அதனால அப்போ அறிந்திடும் ஆன்மா பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும். ஆன்மா தான் என்ன பண்ணுது, பிராணனை அடக்கியும் விட்டும் அறிவுடைய பொருளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தூங்கும் பொழுது பிராணன் இருந்தும் உயிருக்கு அறிவு இல்லாதனால பிராணனானது ஆன்மா இல்லை என்று மறுக்கிறார். விளக்க முடிஞ்சது இல்லையா? அடுத்தப்பட்டு போலாமா? என்னது அடுத்தது 3:6:1, அதாவது 3வது சுத்தத்திலே 6வது அதிகரணம், அதில் உள்ள பாட்டு. இப்போ இது பிரம்ம ஆன்மவாதி அப்படிங்கிறவங்களை பற்றி பேசுது. பிராண ஆன்மவாதியை பார்த்தாச்சு, பிராணன் தான் ஆன்மான்னு சொன்னவன மறுத்தாச்சு. பிரம்மம் தான் ஆன்மான்னு ஒரு ஆள் வரான். ஏற்பா இது வரைக்கும் நீங்கள் சொன்னாங்க இல்லையா, இப்போ சொன்னவன் எல்லாம் அறிவற்ற பொருளவே ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வித்தியாசம் வேற கருத்து சொல்கிறேன் பார்ப்பாங்கிறான். வந்து பிராணனும் அறிவற்ற பொருள் தான், ஆக்சிஜனுக்கு அறிவு கிடையாது. கீழே சொன்ன அந்த கரணம் சொல்லலையா, தூக்கும தேகம், அதுக்கும் அறிவு கிடையாது. தேகம் அதுக்கும் அறிவு கிடையாது. சூன்ய ஆன்மா அதுவும் அறிவு இல்லாத ஒரு பொருள் தான். சூன்யம் என்பது ஒரு பொருள் என்றாலும் அது அறிவற்றது தானே. அப்போ இவர் சொன்னது அத்தனையுமே அறிவுடைய பொருளாகிய உயிருக்கு அறிவற்ற பொருளை சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நான் வேற சொல்கிறேன் பாரு, அறிவுடையது தானே பிரம்மம், அது ஏன் ஆன்மாவாக இருக்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட இப்போ கேட்குறாங்கிறான். வந்துவான், விளக்கம் புரியுதா? இது யார் அப்போ? ஏகான்மவாதி. ஏகான்மவாதி அதே தான், அவங்க தான். யாரும் வெந்நீரில் எடுத்து வரலையா இன்னைக்கு? தண்ணி சில்லுன்னு இருக்கு, கிளைமேட்டும் கொஞ்சம் வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நேற்று சில்லு வேறு அது ஒன்றும் இதில் ஓட்டும். பனி ஆரம்பிச்சிட்டு, மழை குணம் மாதிரி பனி நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டு. அவங்க தான் இது, அப்புறம் என்ன, அவங்களே தான். நீங்கள் சங்கர்படி ராயரனை கேட்கலையோ? கேளுங்க, அதில் நிறையா அதில் பேசியிருக்கேன் அவங்கள பற்றி. அவங்க தான் பிரம்மமே ஆன்மாங்கிற சார். ஆமாம், பிரம்மமே அவத்தைக்குள்ளாளுகிறதுங்கிறான். இனி பிரம்மம் ஆன்மா என்றவர்களை மறுத்தது, இது நான் எழுதிட்டு வந்தது, அங்கே படிக்காதீங்க, அதில் இருக்காது. என் நோட்டில் நான் எழுதிட்டு வந்திருக்கேன், அதை படிச்சு சொன்னேன் அப்போ உங்கள்கிட்ட. சரி, கீழே குடிச்சோடய புத்தகத்தில் இருக்கிறது இறங்கல பார்த்தேன். இனி பிரம்மம் ஆன்மா என்றவர்களை மறுத்தது. கீழே மறுத்தது சொன்னது எல்லாமே யாவையும் சடம் ஆதலின் பிரம்மம் சித்த ஆதலின் பிரம்மம் ஆன்மா என்றதை மறுத்தது. கீழே சொல்லப்பட்டது எல்லாமே என்னது, அவன் எடுத்துக்கிட்ட கருத்தெல்லாம் எதெல்லாம் ஆன்மான்னு சொன்னோன்னா அது எல்லாமே ஆல்ரெடியே டிஃபால்ட்டாக என்னது தான், அது அறிவற்ற பொருள். ஆனால் பிரம்மம் அறிவுடைய பொருள் தானே உலகத்தில், அதை நீங்கள் ஏன் ஆன்மான்னு கொள்ளக்கூடாது, அதில் என்ன தடை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு மறுக்கிறார் நம்ம ஆசிரியர். இதுக்கான ஏது கீழே சொல்லப்பட்ட அந்த அதிகரணத்தில் இது சூத்திரத்தில் உள்ள வார்த்தை என்னன்னா, இனி உணர்த்த உணர்தல் அப்படின்றதுனால ஏற்கனவே உணராத ஒன்று இருந்தால் தான் அதுக்கு தான் உணர்த்தணும். எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு படித்து சொல்லி கொடுக்கணுமா? அப்போ தேவையில்லை. அப்போது ஆன்மா ஆனது பிரம்மம் இல்லைங்கிறது இதிலே தெரிஞ்சு போச்சு. பிரம்மத்துக்கு இலக்கணம் என்ன சொல்லுகிறது வேதம்? எல்லாம் அறிந்தது, முற்றறிவு உடையது, திரிகால ஞானம் உடையது பிரம்மம் இல்லையா? அதுக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். ரெண்டாவது, யாரும் சொல்லாமலே தெரியும், அது முக்கியமான விஷயம், அதான் முற்றறிவு.
இந்த ரெண்டுமே இப்போ உயிருக்கு இல்லை. உயிருக்கு திரிகால ஞானம் உண்டா? கிடையாது இல்லையா? சென்ற வாரம் நம்ம என்ன சாப்பிட்டோன்னு கேட்டால் கூட நம்மளால் சொல்ல முடியாது, அடுத்த வாரம் என்ன சாப்பிட்டோன்னு சொல்ல முடியாது நம்மளால். சரிதானே? இப்போ இது முக்கால ஞானம் உயிருக்கு கிடையாது. ஒருவேளை இருந்ததுன்னா கூட யாராவது ஞாபகப்படுத்தினா தான் தெரியும், யாராவது சொன்னாதான் தெரியும் நமக்கு இல்லையா? அப்போ இந்த அறிவு வேறுபாடு என்பது பிரம்மத்துக்கும் உயிர் என்று எது சொல்லப்படுகிறதோ அதுக்கும் இருக்குது. அப்போ நிச்சயமாக பிரம்மத்துக்கு அறிவு குறைபாடு இல்லாததுனால அது உயிர் இல்லை, உயிரிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருள் பிரம்மம் என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார். அறிந்தும் அறிவதே ஆயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிந்தது எது அறிவும் அன்று ஆகும் மெய் கண்டான் ஒன்றின் அது அதுதான் என்னும் அகம் அப்படின்னார். என்னும் அகம், எது அகம்? உனக்குள்ளே எது இருக்கிறதோ அதுதான் அப்படின்னு காட்டுகிறார். அகம், ஏன் அந்த அகம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறது? அகம் பிரம்மாஸ்மின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது இவங்க கிடையாது, வேதம் சொல்லுது. உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே எது இருக்கிறதோ அதுவே பிரம்மம்னு அவங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லிருக்கு. அதுதான் அவங்க வாக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது விளக்கம் என்ன சொன்னார்? அது உபச்சரணையப்பா அப்படின்னு நம்ம சங்கர் பிரதானத்தில் பார்த்துருக்குறோம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது உபச்சரணை. உயிரானது பிரம்மம் இல்லாமல் வேலை செய்யாது, கடவுள் இல்லாமல் வேலை செய்யாது. அதனால் கடவுளுடைய தன்மை இதற்கு உயிருக்கு வரும்பொழுது அப்படி சொல்லுகிறோமே தவிர்த்து உள்ளபடியே எப்பொழுதுமே அது அகம் பிரம்மாஸ்மமாக இருப்பதில்லை. பக்குவமடைந்த நிலையிலே அது உயிர் பிரம்மத்தை போல இருக்கிறது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அப்படின்னாறதுனால சிவமாக்குதல் என்பது பக்குவ நிலையிலே உயிர் பெறக்கூடிய தன்மை. எப்பொழுதுமே அது பிரம்மமாக இருந்ததுனா அப்போ கிடையாது. பக்குவம் அடைந்த இடத்துல கூட அது முழு பிரம்மமாக இருக்கானா அப்பயும் கிடையாது இல்லையா? பிரம்மத்துடைய சார்பு ஏற்பட்டதுனாலே பிரம்மம் போல இது தோன்றும். ஆமாம், சிவமாகும் இல்லையா? சிவமும் இதுவும் வேறு வேறு பொருளாக ஆயிடாமல், வேறு வேறு பொருளாக இல்லாமல் ஒரே பொருளாக ஆகிடாது என்றைக்குமே. இது எப்பவும் ஒரு பொருள் தான், அது எப்பவும் வேறு பொருள் தான். எப்போவுமே உள்ளது தோன்றாது, இல்லது அழியாது. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. இல்லை, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அப்போது உயிரானது பிரம்மம் ஆயிட்டுதுன்னா உயிருங்கிற தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த உள்ளது அழியாது அப்படிங்கிறதுக்கு கருத்துப்படி அந்த கான்செப்ட் தப்பாயிடும். சத்காரியவாத கான்செப்ட் படி தப்பாயிடும். உயிர் முற்றிலும் பிரம்மம் ஆயிட்டுனா உயிருங்கிற தன்மை இல்லாமல் போயிடுதுல்ல. அப்போ உயிருங்கிற ஏற்கனவே இருந்த ஒரு பொருள் சுத்தமாக இல்லாமல் போயிட்டுதுன்னா அப்போ உள்ளது அழியாதுங்கிற கருத்து தப்பாயிடுது. விளக்கம் புரியுதுங்களா? அந்த அது இதோட லா, அது சயின்ஸ் லா. அது ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. என்னது அது சொல்லுங்க? அதே தான். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக தான் மாற முடியும். அதே மாதிரி இப்போ உயிரானது சிவத்தை போல மாறி இருக்கு. அப்போ கூட நான் என்னது தான் அது உயிர் தான். அது முற்றிலுமா என்ன ஆகிடாது, உயிர் அப்படியே அழிந்து இன்னொன்னா மாறிடாது. இது உதாரணம் தான், முழுக்க எக்ஸாக்டாக இந்த கருத்து கிடையாது. அந்த கருத்து புரிந்து கொள்வதற்கு அந்த சயின்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு பயன்படுது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது, இன்னொரு ஆற்றல் இன்னொரு வேறு ஆற்றலாக மாறும். இப்போ பாருங்க, உயிரை ஆக்கவோ அழிக்கவும் முடியுமா? சிவத்தை ஆக்கவோ அழிக்கவும் முடிஞ்சிருக்கா? அதை தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. இந்த இடத்துல ஆற்றல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பொருள், எந்த ஒரு பொருளையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இங்கே இருந்ததுன்னா அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லாத பொருளை புதுசாக நம்ம என்ன பண்ண முடியாது, உண்டாக்கவும் முடியாது. அப்போ உயிரானது பிரம்மமாக மாறிட்டுதுன்னா அதை எப்படி சொல்கிறோம் நம்ம? உயிர் தான் அது பிரம்மமாக தன்மையை அடைந்திருக்கிறது, ஆனால் அது என்னது தான்? உயிர் தான். ஒரு காலத்திலே முழுமையாக பிரம்மமாகி இரண்டரை கலந்துட்டுனா உயிருங்கிற தன்மை கெட்டு போயிடும். அது இந்த அறிவியல் பூர்வமான விதிக்கும் புறமானது, நம்மளுடைய சத்காரியவாத விதிக்கும் புறமானது. சரிதானே? சரி. அப்போ அறிந்தும் அறிவதே ஆயும். அறிந்தும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அறியும்னு அர்த்தம். அறியும்னாலே அது ஏற்கனவே தெரியாதுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? சார் இதை கற்றுக்கிட்டு வரேன் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே துறை போனவர்னு அர்த்தம். அதில் அவருக்கு அப்போ தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அறிந்தும்னு சொல்ல வந்துட்டுனாலே அது உள்கடையாக என்ன இருக்குது? ஏற்கனவே அது அறியாத தன்மையுடையதாக இருக்கிறதுன்னு இருக்குது. அடுத்தது அறிவதே ஆயும். அறிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே உயிர். அதை ப்ரெசண்ட்னு சொல்லலாம், அல்லது அறிவுடைய தன்மை உடையதாக இருக்குன்னு சொல்லலாம். அறிவு அதே ஆயும். அது அறிவுடைய பொருளாக இருந்தாலும் அறிந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அறிவு இருந்தாலும் கூட அது முழுமையான அறிவதுக்கு இல்லை. ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருக்கான், எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கான். இந்த கொஸ்டின் படிச்சிட்டியாடா? படிச்சுட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் உள்ளே போகிற வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறேன்னு கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கானா முழுசாக படிச்சிட்டேன்னு அர்த்தமா? படித்தவன் என்ன பண்ணுவோம்? புத்தகத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு 9 மக்கள்லாம் உள்ளே போயிடும்.
இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், ஒரு 5-6 பேனா வச்சுக்கிட்டு ரெடியாக உட்காந்துருவான், எப்போ கொஸ்டின் வருவாங்கன்னு. படிக்காது என்ன பண்ணோம், 10-5 வரைக்கும் வெளில நிற்கும் புத்தகத்தை வச்சுக்கிட்டு, இவர் இப்படி பட்டி பார்த்துக்கிட்டு. அப்போ அறிந்து கொண்டே இருக்கு உயிர் இல்லையா? அப்போ அறிந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு என்ன இல்லை? அப்போ அறியும் பொழுது சரி அதான் அறிஞ்சிருச்சு, அப்போ அறுவடை பண்ணு சொல்லக்கூடாதா? இப்போ ஒருத்தன் 9:45 வரைக்கும் படிச்சுட்டு தானே இருக்கான், 10 மணி வரைக்கும். அப்போ அறிந்து கொண்டு தானே இருக்கான் அவன். அப்போ அறிவுடைய பொருள் ஆகாதானே? அவன் ஸ்டில் லேர்ன் ஆகிட்டு இருக்குனாலே இப்போ என்ன அர்த்தம்? அது அறிவு இல்லைன்னு அர்த்தம், குறைபாடுடைய அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குறைன்னு எங்கே வந்துட்டோம், அப்போ அது நிச்சயமாக அது என்னவா இருக்க முடியாது? பிரம்மமாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம சாதாரண இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இஸ்லாமிய கொள்கைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம சொல்லக்கூடிய பரசிவத்துடைய கொள்கையோடு கொஞ்சம் பொருந்தி போகும். ஆனாலும் பரசிவத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, உலகத்தை ஏன்ப்பா உண்டாக்குறாரு அல்லாஹ் அப்படின்னு கேட்டால், அவர் தன்னை வணங்குவதற்காக படைத்தாருன்ட்டான். எதுக்கு வணங்கணும்? இப்போ பிரம்மத்திற்கு வணக்க தேவை என்ன இருக்குது? இப்போ வணங்கணும்னு தேவை இருந்தாலே என்னவா இருக்க முடியாது? அப்போ பிரம்மமாக இருக்க முடியாது. அங்கே அடிபட்டு போகுது அவங்களோட கொள்கை. அந்த இஸ்லாமிய கொள்கை ஆனாலும் நமக்கு தமிழகத்தில் கொஞ்சம் அப்படியே வழங்கி வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? தெரியல, சம்பிரதாயம். அதனால தான் மக்கீச்சரம் மயினீச்சரம்னு அப்பர் சாமி வைப்பு தளத்தில் சொல்லுகிறார். அது மக்கா மதீனா அப்படிங்கிறது தான், அது அங்கே வழிபட்ட கடவுள்கள் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்குது. நம்முடைய இதுலேயும் வருமே, திருவாசகத்துலேயும் இதில் வரும். அது ஆமாம் இருக்குங்க. வாங்கய்யா, மக்கீச்சரம் மைனீச்சரம்னு அப்பர் சாமி சொல்லுவாங்க. திருவாசகத்தில் வந்து இது இந்த நாடு குவைப்பதி மலிந்த கோவையை போற்றினோம், குவைப்பதி மலிந்த கோவையை போற்றினோம், குவைத் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இப்போ நாட்டுப்புற வழக்கிலையும் நான் ஒரு செய்தி படித்தேங்க, கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, நாட்டுப்புற வழக்கத்தில் சுடலமாடன்னு ஒரு தெய்வம் தென்னாட்டில் வழிபடப்படும். அந்த தெய்வத்தினுடைய வில்லுப்பாடலில் அந்த சுடலமாடன்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் அம்பிகைக்கும் சுவாமிக்கும் பிறந்திருக்கும். சுவாமி வந்து அம்பிகைக்கு குழந்தை வரமா கேட்பா, அம்பிகைக்கு சுவாமி கொடுத்துருப்பார். அதை அந்த பிள்ளை வந்து பால் பத்தாமல் சுடுகாட்டில் தில்லைவனத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிணங்கள்லாம் திங்கும். அது கடவுள் இருக்கும். கட்டை மூட்டத்தையே பிரித்து விட்டான் முண்டனந்த மாயாண்டி அப்படின்னு பாட்டு வரும். மூட்டத்தை பிரித்து உள்ள இருக்கக்கூடிய கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு எண்ணெய் திங்கள் விட்டுறான், முட்டாங்கல் எலும்புகளை முறுக்கு எண்ணெய் திங்கள் விட்டான்லாம் வரும். தின்னுபிட்டு ஓடி போய் கைலாசத்தில் படுத்துக்கு வந்துருப்பா. அப்புறமேலுக்கு அம்பாளுக்கு வந்து இது மாதிரி என்ன ஒரே பணவாடை அடிக்குது அப்படின்னு பார்த்தோடனே சாமி சொல்லுவார், ஏற்கனவே சொல்லிட்டு போகிற உனக்கு இந்த பிள்ளை வேணாம், இந்த பிள்ளைனால உனக்கு சிக்கல் தான் உனக்கு தேவையில்லாத வேற உனக்கு இதுன்னு சொல்லிடுவார் சாமி. அப்போ அம்பாள் வந்து கேட்க எனக்கு வேலை கேட்டு உடம்பு முடிச்சு வாங்கிப்பாங்க. அப்புறமேலுக்கு சாமி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிள்ளை நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடாதுன்னொடனே போகாது. அது எனக்கு வந்து நான் போகணுன்னா எனக்கு நீங்கள் பலி கொடுக்கணும் சாமி அப்படின்னு சாமிகிட்ட கேட்கும். அது சரின்ட்டு அந்த பிள்ளைக்கு தேவையான படையெல்லாம் போட்டு சாமியை அனுப்பிவிடுவார். கைலாசத்துலேருந்து அனுப்பி நீ எங்கேயாவது போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மக்கள் எங்கெங்கெல்லாம் வழிபாடு பண்ணாங்க சொல்லி கைலாசத்துலேருந்து வெளில வரும். அப்படி வரும் பொழுது அந்த நாட்டுப்புற கதை வழக்கத்தில் அந்த தெய்வம் முதல்ல அந்த மக்கா மதீனாவுக்கு போகிறதா கதை இருக்குது. மக்கா மதீனாவில் அங்கே ராவுதர்கள்லாம் உட்காந்து வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்கெல்லாம் செய்கிற வழிபாடு இதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம புறப்பட்டு வேறு எங்கேயாவது போகணும்னு சொல்லி அப்படியே தென்னாட்டுக்கு போகிறதா அந்த கதையில் இருக்குது. எதுக்கு இது சொல்ல வந்தேன், இது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் வழக்கத்தில் அந்த மெக்கா மதீனா கூட ஒரு வழிபாட்டுக்குரிய சிவ தொடர்புடைய ஒரு தலமாக மக்கள் வழக்கில் பேசி அந்த இருக்கு பாருங்க, அதை சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். அதேமாரி நம்முடைய தேவாரத்துலேயே மக்கீச்சரம் மைனீச்சரத்தை மெக்கா மதீனாவாக தான் ஒரே எழுதியிருக்கிறாங்க. குவைப்பதி மலிந்த கோவையை போற்றி மலைநாடுடைய மண்ணை போற்றிங்கிறதுக்கு மலேசியாவையும் குவைப்பதியை குவைத்தாகவும் சொல்கிறாங்க. குவைப்பதி மலிந்த கோவைவா, இது திருவாசகம். குவைப்பதி மலிந்த கோவையை போற்றினோம். மக்கீச்சர மைனீச்சரங்கிறது அப்பர் சுவாமியுடைய வைப்பு. இது சேத்திரகோவை திருத்தாண்டகத்தில் வருது. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு தேநீர்களை பிறகு பார்ப்போம். இந்த அதிகாரத்தையும் தேநீர் டீ சாப்பிட்டுட்டு வந்து நம்ம பார்ப்போம்.